கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மனமுருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த சமாதானத்தை பின்தொடர சொல்லுகிறார். இந்த சமாதானம் தேவனோடு நமக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது? சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. நமக்குள் சமாதானம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பிறரோடு நாம சமாதானத்தோடு இருக்க நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறரோடு நமக்கு என்ன செய்யணுமா? சமாதானம் ஏற்படணுமா? அந்த பிறரோடு உள்ள சமாதானத்தை நம்ம என்ன செய்யணுமா? பின் தொடர வேண்டும். பிறரோடு உள்ள சமாதானத்தை ஏன் பின்தொடரணும்? எப்படி பின்தொடரணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரோமர் 12ஆவது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். முடிந்த வரைக்கும் எல்லாரோடையும் எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா? எல்லாரோடையும் சமாதானமா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நிச்சயமா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா அது நம்முடைய கரத்துல இல்ல. நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல அந்த சமாதானம் இல்லாமல் போகிறதற்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லாரோடையும் நம்ம என்ன செய்யணுமா? சமாதானமா இருக்கணுமா? கூடுமான வரைக்கும், முடிந்த வரைக்கும், நம்மால் முடிந்த வரைக்கும். இந்த சமாதானம் இல்லாம இருக்கிறதற்கு நாம என்ன செய்யக்கூடாது? காரணமாக இருக்கக்கூடாது. எதிரில் வருகின்ற மனிதர்கள் என்ன செய்தாலும் இதுல எந்த ஒரு கண்டிஷனும் என்ன செய்யப்படல? போடப்படல. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை போடப்படல. தப்பு செய்கிறதுனால அநியாயம் சொல்லி என்ன செய்யப்படல? போடப்படல. இந்த வசனத்துக்கு மேல உள்ளதை வாசிச்சா அவங்களுக்கு இன்னும் புரியும். ரோமர் 12ஆவது அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன செய்யணுமா? ஆசிர்வதிக்கணுமா? இந்த இயல்புல தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில தான் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகான வசனம் பாருங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி நம்ம என்ன செய்யக்கூடாதா? சபிக்க கூடாதா? யார? நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை.
இந்த சபியாதிருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, நாம நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம தீங்கு செய்கிறது, சாபம் நிறைஞ்ச ஒரு செயலை செய்கிறது அப்படி மட்டும் இல்லை. நம்மை எதிர்க்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக தீமையான ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாதா? பேசக்கூடாது. அதுவும் சாபமே. அப்படி தீமையான வார்த்தைகளை அவர்களுக்கு எதிராக நாம பேசும் பொழுது சாத்தானுக்கு அவங்க வாழ்க்கையில நாம என்ன செய்கிறோம்? அனுமதி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 1 பேதுரு 3:8-9. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனமுருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். நல்லா பாருங்க, தீமைக்கு பதிலாக நம்ம தீமையை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உதாசீனத்திற்கு பதிலாக உதாசீனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. நீ ஒரு செயலை செய்கிறாயா, நான் அதற்கு பதில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உதாசீனத்துக்கு பதிலா நாம என்ன செய்யக்கூடாதா? உதாசீனத்தை காட்டக்கூடாது. வாசிக்கலாம். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எதற்காக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. நாமெல்லாம் யாரா? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா? இத நீங்க அறிந்து கொண்டாதான் உங்களால தீமைக்கு தீமை என்ன செய்ய மாட்டீங்க? காட்ட மாட்டோம். உதாசீனத்துக்கு பதிலாக உதாசீனத்தை என்ன செய்ய மாட்டோம்? காட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லோரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாம என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்கள். இதுக்காக தான் அங்க ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வேதத்திலே நம்ம பார்க்கலாம். நம்முடைய தேவன் நமக்காக அவருடைய இடத்தை விட்டு, ஸ்தானத்தை விட்டு, அவருடைய பரிசுத்தம், வல்லமை, மகத்துவம், கர்த்தத்துவம் எல்லாத்தையும் விட்டு அவர் மனிதனாக என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். நமக்கு ஒரு பெரிய மீட்பு சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவர் இருவருக்கு இல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனு குலத்திற்கும் அங்க சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மீட்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்களா? இல்ல. அதை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை விசுவாசிக்காதவர்களுக்கும் அங்கு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கொடுக்கின்ற சமாதானத்தை பெற்று கொள்ளாதவர்களுக்கும் அவர் சமாதானத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். அதே இயல்பு நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம எதை விதைக்கிறோமோ அதை பெற்றுக் கொள்ளுவோம். ஆவிக்குரிய விதி அதுதான். இந்த உலகத்தின் விதியுமே அதுதான். உங்க தோட்டத்துல போய் விதைகளை போடுறீங்க. கத்தரிக்காய் விதைய விதைச்சிட்டு தக்காளி பழம் வளர்ந்துருக்கான்னு பாப்போமா? பார்க்க மாட்டோம் இல்லையா? என்ன விதை போட்டோமோ அந்த காய், அந்த பழத்தை தான் நம்ம என்ன செய்து கொள்ளுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். ஆவிக்குரிய விதியும் அதுதான்.
நீங்க உதாசீனத்தை விதைச்சீங்கன்னா திரும்ப என்ன கிடைக்கும்? உதாசீனம். தீமையை விதைத்தோம் என்றால் என்ன கிடைக்கும்? தீமைதான் கிடைக்கும். தேவன் சிலுவையில கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையானது நம்முடைய செயல்களின் அடிப்படையில இல்ல, அது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன விதைகளை விதைக்கிறோமோ அது நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டு தோட்டத்துல, நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம தேர்ந்தெடுத்துதான் விதைகளை விதைக்கிறோம் இல்லையா? நமக்கு என்ன வேண்டுமோ அந்த விதைகளை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? விதைத்து கொண்டு இருக்கிறோம். நாம எந்த செயலை விதைக்கிறோமோ, எந்த வார்த்தைகளை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் அதை நாம தேர்ந்தெடுத்து தானே விதைக்கணும். அதுதான் இங்க 1 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கு. மறுபடி வாசிக்கலாம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையை நாம் காட்டும் பொழுது தீமை என்கின்ற ஒரு விதை அங்க என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். உதாசீனத்துக்கு பதில் உதாசீனத்தை நாம் காட்டும் பொழுது உதாசீனம்ங்கிற ஒரு விதையை என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்க ஆசீர்வாதம்ங்கிற ஒரு விதையை என்ன செய்யுங்க? விதையுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மற்றவர்களோடு சமாதானத்தை தொடரும் பொழுது அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இத பெற விடாமல் தடுப்பதற்காக தான் அங்கு அந்த சம்பவம் என்ன செய்கிறது? நடக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.